அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வின் மிக உயர்ந்த சிகரம் என்பது பிறரை நம்மால் முடிந்தவரை நேசிப்பதும் மதிப்பதும் தான். பல நேரங்களில் நாம் மற்றவர்களிடமிருந்து அன்பையும் கனிவையும் உதவியையும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதே அன்பையும் மரியாதையையும் மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் பல நேரங்களில் தவறிவிடுகிறோம். இன்றைய சிந்தனை பொன்விதி என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான போதனையை நமக்கு வழங்குகிறது. நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அப்படியே நாமும் மற்றவர்களை நடத்த வேண்டும். இதுவே அனைத்து இறை வாக்குகளின் சுருக்கம். திரு குடும்பத்தின் நாசரேத்து வாழ்வில் அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து பிறருக்கு உதவி செய்வதில் முன்னுதாரணமாக இருந்தனர். அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக தங்களையே இறைவனுக்கும் பிறருக்கும் கையளித்தனர். இந்த தவக்காலத்தில் நம்முடைய சுயநல போக்கை விடுத்து பிறருடைய தேவையை அறிந்து செயல்படுவோம். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும், காட்டும் ஒவ்வொரு புன்னகையும் இறைவனுக்கு செய்யும் வழிபாடாகும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஜெபிப்போம். அன்பின் இலக்கணமான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். எமக்கு நீர் காட்டிய அந்த நிகரற்ற அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் புனித நாட்களில் எமது உள்ளத்தில் பிறர் மீதான அக்கறையை தூண்டியருளும். மற்றவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது போல நாங்கள் பிறரை மதிக்கும் பண்பை பெற செய்யும். எமது சொல்லாலும் செயலாலும் எவருக்கும் தீங்கு இழைக்காதபடி எங்களை காத்தருளும். குறிப்பாக எமது குடும்ப உறவுகளுக்குள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலில் இருக்கும் எமது இல்லங்களில் அன்பு வெறும் பேச்சாக இல்லாமல் செயலாக மாற அருள் புரியும். எமது பகைவர்களையும் அன்பு செய்யவும் எங்களை துன்புறுத்துவோருக்காகவும் பரிந்து பேசும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன்.